இந்த ஒரு ரெசிபி தோசை, சப்பாத்தி, ரைஸ்னு 3க்குமே அடிதூளாக இருக்குதுன்னு சொன்னால் நம்ப முடியுதா? இது செய்கிறது ரொம்பவே ஈஸி, குயிக்காக செஞ்சிடலாம். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு ஒரு மிக்ஸர் ஜாரில் ஒரு பெரிய வெங்காயம், மஞ்சள், பூண்டு, 2 அல்லது 3 தக்காளியை கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. கூட கொஞ்சமாக சீரகம், காரத்துக்கு ஏற்ப மிளகாய்த்தூள், கண்டிப்பாக புளி, இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா அரைச்சி பேஸ்ட்டாக எடுத்து வச்சுக்கோங்க. இன்னொரு கடாயில் நல்லெண்ணெய் போட்டுட்டு கடுகு உளுத்தம்பருப்பை தாளிச்சிட்டு குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுருக்க ஒரு பெரிய வெங்காயத்தையும் ஆட் பண்ணி வரமிளகா ஆட் பண்ணி நல்லா குக் பண்ணுங்கள். இது குக்காகி வந்ததுக்கப்புறம் நான் ஆல்ரெடி அரைச்சி எடுத்து வச்சுருக்க பேஸ்ட்டையும் உள்ளே ஆட் பண்ணி தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டு மூடி போட்டு குக் பண்ணுங்கள். நம்ம ஊற்றின எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர அளவு குக் ஆனதுக்கப்புறம் நான் இன்றைக்கி பாலக்கீரையை ஸ்பினச்சை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணி அந்த கிரேவியும் கீரையும் நல்லா ஒன்றா சேர்ந்து குக்காகி வர அளவுக்கு மூடி போட்டு குக் பண்ணுங்கள். தேவைப்பட்டால் கொஞ்சமாக நாட்டு சக்கரை சேர்த்துக்கோங்க. டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், ரெசிபி ரெடி. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.